we are celebrating Christmas in our admired Landy School. Christmas is all about fulfillment. Christmas is all about contentment. Christmas is all about fulfillment and blissfulness. Yeah, we are celebrating Christmas with wholeheartedly and wholesomely. Thank you. சொல்றேன், அதை கேட்டு சரியா செய்யணும். ஏதா ஒரு பக்கம் கவனமா. நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? தெளிவா கேக்குதா? கேக்குதாப்பா? கேட்குற மாதிரியே இருக்கா? ஓகே, நான் சொல்கிறத கேட்டு சரியாக செய்யுங்க. இவங்க சரியாக செய்கிறாங்களா நீ தான் பார்த்து சொல்லணும். ரெடி? ஆனால் லாக் போட்டிருக்கு. இப்போ கேட்கும்போது நான் 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர் சொல்ல போகிறேன். 1 to 7 ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஆக்ஷன் சொல்ல போகிறேன். நான் எந்த நம்பர் சொன்னால் அந்த நம்பருக்குரிய ஆக்ஷன்ஸை நீங்கள் சரியாக செய்யணும். 7 நம்பருக்கு என்ன ஆக்ஷன் அப்படின்றத நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சால் போதும். ஒரு சேர் வச்சு நான் டெமோ உங்களுக்கு. சேருக்கு பின்னாடி தான் நின்று இந்த போட்டியை ஆரம்பிக்க போகிறோம். 1 அப்படின்னு சொன்னோடனே சேருக்கு முன்னாடி வந்துடணும். 3 வலது கால் இடது கால் மேலே. ஓகே. 4 5 டிலே கட் பண்ணுங்க தம்பி. 6 ரைட் சைடு வரணும். ரைட் லெக்கை வச்சு சேரில் சப்போர்ட். 7 ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இட விட்டு நின்றுக்கோங்க. கொஞ்சம் இட விட்டு ஒருத்தர் இடிச்சிடக்கூடாது. அந்த பக்கம் ஸ்டேஜை விட்டு கீழே விழுந்துடவும் கூடாது. கவனமாக நிற்கணும். ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? 1 2 3 யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 1 தேங்க்யூ. நீங்கள் மட்டும் அவுட்டு. சேரை தூக்கிட்டு போயிருங்க. போகிறப்ப சேரே கிஃப்டாக வச்சுக்கோங்க. போங்க. ஸ்கூல் சேரா? அது வெளியில் எடுத்ததா? ஸ்கூல் சேராடா? ஸ்கூல் சேர். அப்போ கிஃப்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். 3 நீங்கள் மட்டும்தான் அவுட்டு. கன்ஃபியூஷன் ஓவர். சேரை தூக்கிட்டு போயிருங்க. ஓகே. 2 கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. அப்படியே கவனிக்காத மாதிரி கீழே குனிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துருவோம் அப்படின்னு. ரெடி? கவனமாக செய்யணும், கேர்ஃபுல்லாக செய்யணும். 4 5 1 3 6 தேங்க்யூ. அப்படியே கீழே போயிட்டு வந்துடுங்க. இப்போ தள்ளி போட்டு நினைக்கோங்க. உள்ள சேரை கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு நின்றுக்கோமா. நீ கொஞ்சம் இட விட்டு நின்றுக்கோமா. ஓகே. 3 பேரில் யார் வின் பண்ணுவா? உனக்கு ரொம்ப தெரிஞ்ச அக்காவாக்கும்? ரொம்ப தெரிஞ்ச அக்காவா அவங்க? ஓகே, ரைட்டு. எனக்கு தெரியும் யார் பண்ணுவான். நான் 3 பேரில் ஒரு ஆள் தான் வின் பண்ணுவாங்க. அது எனக்கே தெரியும்ன்றாங்க உட்காந்து வருத்தேன். ரெடி? நம்ம ஆரம்பிக்க போகிற. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது கேம். இங்கேருந்து 1 2 5 1 3 6 7 1 2 1 3 4 6 ஆமாம். நீ மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டா. கொஞ்சம் ஓடிக்கிறங்க. கீழே போயிருங்க. சேரை தூக்கிடுங்க. நீ இந்தாம்மா கிளம்பணும். ஜம்முன்னு உட்காந்துருக்கு. நல்ல வேலை. ஒரு செகண்ட் சேரை உருவ தெரிஞ்சுடா. டே சம்பவம் பண்ணியிருப்பாங்கடா இன்னைக்கு. பேர் என்னம்மா? தயுக்ஸா. தயுக்ஸா. ஓகே. என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். எத்தனை வருஷமா? 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. 10th ஃபர்ஸ்ட் இயர். 10th ஒரு இயர் தான் இருக்கு. அதான்மா 10th ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற. யா. அடுத்த வருஷம் செகண்ட் இயர். அடுத்த வருஷம் வந்து +1. ஓ, 11th போயிருவியா? இந்த ஊரில் 10th பாஸ் பண்ணால் 11th அனுப்புவீங்க. ஓகே, நல்லா கிளாப் பண்ணலாம். தயுக்ஸா அவங்களுக்கு. இவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் இருக்குது. ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். மற்றபடி இந்த போட்டியிலிருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டீச்சர் சொல்லி கொடுக்கறத ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அதை கரெக்டாக எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணால் தான் நீங்கள் ரிசல்ட் வாங்க முடியும். இப்போ ஒரு டான்ஸ் பார்க்க போகிறோம். Merry, Merry
distance, but you still catch my eye. Tell me, baby, do you recognize me? Well, it's been a year, it doesn't surprise me. I've wrapped it up and sent it with a note saying I love you, I meant it. Now I know what a fool I've been, but if you kiss me now, I know you'd fool me again. Last Christmas I gave you my heart, but the very next day you gave it away. This year, to save me from tears, I'll give it to someone special. சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசிய மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசிய மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான குளிர் காற்று, சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசிய மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசிய மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம்
ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே. அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. புத்தம் புது துணியோடு, அம்மா அப்பா துணையோடு, சர்ச்சுக்கு நாங்க போவோமே, பேபி ஜீசஸ் பார்ப்போமே. உண்மை நேர்மை எந்நாளும் உங்கள் வாழ்வில் உண்டாக, நம்மை தேடி அன்பாக வந்தார் இயேசு பாலனே. எங்கள் நாவில் புது பாட்டு அவர் தருவார். அளவில்லா அன்பாலே நிறைத்திடுவார். உன்னை என்னை மீட்டிடவே மானிடனாய், பெத்லகேமில் வந்தார் இயேசு பாலகனாய். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே. அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். லா 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 லா. வண்ண விளக்குகள் மின்னிட, எங்கும் மகிழ்ச்சி பொங்கிட. இயேசு பிறந்த நாளிலே ஜாலியாக ஆடலாம். உன்னால் பிறப்பு சந்தோஷம் வரணும் இதை நீ புரிஞ்சிட்டு, பாலும் இயேசு சிரிப்பை பால் என்றும் சிரிப்பை மகிழணும். நீங்க சொன்ன advice எல்லாம் கேட்டுக்கிறோம். அவர் அன்பில் என்றுமே வாழ்ந்திடுவோம். பிறருக்கு உதவிடும் எண்ணம் வேண்டும், அதன் பிறகே ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல வேண்டும். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரே, gift நமக்கு தந்தாரே. அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். ஹூ லா 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 லா. Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year.
Christmas. DJ Soy Mix. DP Hip Hop Movement Production. Come on, my man, and give me some bass. I want to wish you all a happy Christmas. Merry Christmas. Let the carols begin. Jingle bells all the way. We riding, riding. Jingle bells all the way now. And blow out. Dashing through the snow. Low rider and trade. Whip on 24, so we stunting all the way. Look up at the stars. There goes Santa Claus. Ask them for some jewels, and I hope he drop them all. Let's do it. Jingle bells all the way. So we Riding, riding. Jingle bells all the way now. And blow out. The bird machine. Check. Check. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற முகமது சமீம் தானே சொன்னீங்க? ஓகே. இந்த தம்பி கூட நம்ம ஒரு சின்ன கேம் ஒன்று இங்கே விளையாட போகிறோம். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஆரம்பிச்சிருவோம். வந்துருச்சா? கொஞ்சம் மிஸ் பண்ணனா கூட என்ன பண்ணோம்னு புரியாது. நேராக பாரு. நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் அமைதியாக இங்கே என்ன செய்கிறோம்னு கவனிக்கணும். 1லேருந்து 60 60 1லேருந்து 60க்குள்ள உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு நம்பர்
சிங்கிள் டிஜிட் ஆர் டபுள் டிஜிட். ஓகேங்களா? ஒற்றைப்படை அல்லது இரட்டை இலக்கம் நம்பர், சிங்கிள் டிஜிட்டாக டபுள் டிஜிட்டாக எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை யாருக்கு தெரியாமல் அந்த பக்கம் போய் எழுதிக்கோங்க. பெருசாக இப்படி காமிச்சா எல்லாருக்கும் தெரியணும் என்ன நம்பர்னு. அந்த நம்பரை மட்டும் எழுதிட்டு பேப்பரை மடித்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துடுங்க. அந்த பேப்பரில் வேறு எதுவும் எழுதியிருக்குதா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதாவது எழுதியிருக்கா? நோவா? நோனா எழுதியிருக்கு? எதுவுமே எழுதலை. ஓகே, நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு யாருக்கு தெரியாமல் எழுதணும். வேறு வேறு நம்பராக சஃபல் பண்ணி இருக்கான்னு பாருங்கள். வேறு வேறு நம்பர்ஸாக இருக்கா சஃபல் பண்ணி? ஓகே, 6மே டிஃப்ரெண்ட் கார்டு. இந்த 6 கார்டுலையும் நம்பர் சஃபல் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு கார்டாக இந்த அண்ணங்கிட்ட கொடுக்க போகிறேன். கொடுக்கலாமா? நீ செய்ய வேண்டிய தம்பி முகமது தானே பேர், வாங்கி நீ நினச்ச நம்பர் இந்த கார்டில் இருக்கா இல்லையா அவ்வளோ சொன்னால் போதும். நீ நினச்ச நம்பர் இந்த கார்டில் இருக்கா இல்லையான்னு சொன்னால் போதும். பொறுமையாக பார்க்கணும், நிதானமாக பார்த்துட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லணும். தி வெரி ஃபஸ்ட் கார்டு கையில் கொடுக்குறோம். டேய், அவன் தான்டா நினச்சிருக்கான், நீ எங்கடா சொல்லிக்கிட்டு இருக்க, அமைதியாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இந்த கார்டில் நீங்கள் நினச்ச நம்பர் இருக்கா இல்லையா? இல்லை. நெக்ஸ்ட் கார்டு இதில் இருக்கான்னு பாருங்கள். பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இருக்கு. ஓகே, இப்போ இதில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. நெக்ஸ்ட். இல்லை இல்லை, அந்த கார்டு கையில் கொடுக்குறேன், இதில் இருக்கான்னு பாருங்க. இல்லை. ஓகே, அடுத்த கார்டு. இருக்கு சார். இருக்கிறது. லாஸ்ட் கார்டு. இல்லை சார். இல்லை. ஓகே, இப்போ அந்த தம்பி என்ன நம்பர் நினைச்சார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. கவனமாக நேராக உட்கார். ராஜாலாம் ரோஜாலாம் ஸ்டெடியாக உட்காரு. நல்லா உட்காரன்னு உடஞ்சிடாதீங்க. ரோஸு இப்போ நல்லா தெளிவாக கவனிங்க. தம்பி, நீங்கள் ஒரு நம்பர் நினச்சிங்க, ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்தீங்க, அது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார்? அப்படி எவனுமே இல்லை அப்படின்றான். க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்களாம். ஜெய்ஹரி. ஜெய்ஹரி எங்கே இருக்காவே? என்ன ஏன்டா சொன்ன அப்படின்னு அங்கேருந்து குனிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஜெய்ஹரி யாருப்பா? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாவே? நீ இல்லைன்றான் பாரு. இவனா நண்பன் மேலே போய் காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு. ஓகே, நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம். நீங்கள் மனசில் ஒரு நம்பர் நினச்சிங்க, அந்த நம்பரை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த மொத்த க்ரௌடையும் ஒரு தடவை பார்க்க போகிறீங்க. ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு ஃப்ரண்ட். அப்படியே உங்களை ஃபுல்லாக மைண்டில் நீங்கள் என்ன நம்பர் நினச்சிங்களோ அந்த நம்பரை மைண்டில் அப்படியே மைண்ட்லேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட்டடாக. அந்த அன்னை சொல்லும்போது உங்களுக்கு கேட்கும். மனசுக்குள்ளே சொல்கிறது கேட்டுச்சுன்னா கேட்டு வச்சுக்கணும். நான் கேட்கும்போது பதில் என்னன்னு சொல்லணும். சரியா? ஓகே ஓகே, ரெடி. தம்பி, நீ நினச்ச நம்பரை அப்படியே மைண்டுக்குள்ளே நினச்சிட்டே இரு. 18 18 18 18 அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான் மைண்டில். சொல்லிக்கிட்டே இருங்க. எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? 18 நான் நினச்சேன். ஓகே, எடுங்க அந்த பேப்பர், ஏதோ எழுதி வச்சுருக்காம. என்ன நம்பர் நினச்சார் அந்த அண்ணன்? 18. ஓகே, என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பாப்போமா? என்ன எழுதியிருக்கிறாரு? 18. ஜெய்ஹரி, பரவாயில்லையப்பா, உன் ஃப்ரெண்டு அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கியே. அவனை பார்த்தனே அங்கேருந்து 18 சொல்லிட்டான் டக்குன்னு. ஓகே, நல்லா கை தட்டலாமா இந்த அண்ணனுக்கு? ஒரு கிஃப்ட் கொடுங்க. மேலே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தம்பி, மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியில் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது எல்லா பேருக்கும் தெரியுது பாரு. ஓகே ரைட், நம்ம இப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ, கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன? ஹரிஷ். ஹரிஷ், என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட். ஏற்கனவே கேர்ள்ஸ் சைடில் ஒரு கேள்வி கேட்டோம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட். எத்தனை வருஷமாக படிக்கிறீங்க?
10 years. வெரி குட். 10ஆம் வகுப்பை 10 முறை படித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிக்கு ஒரு தடவை நல்லா கை தட்டலாம். 10 இயர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போகிற ஐடியாவே இல்லையா? அவனே குழம்பிட்டான், என்னமோ ஒன்று கேட்டான் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ தள்ளி உட்காந்துக்குங்க. 4 பேருக்கும் ஒரு போட்டி வைக்க போகிறோம். இங்கேருந்து ஒவ்வொரு ஆளாக அனுப்ப போகிறேன். கடைசி வரிசையில் அங்கே பாரு மெரூன் கலர் சாரி கட்டி ஒரு அக்கா உட்காந்து, ஒரு டீச்சர், ஒரு மிஸ் உட்காந்துருக்காங்களானே, வழி விடுங்கண்ணே, தெரியட்டும். அந்த மிஸ் தானே அவங்க? எஸ் சார். அந்த அவங்க மிஸ் இல்லையா? மிஸ் தானா? ஓகே. அவனுக்கே டவுட் ஆயிடுச்சுங்க, மிஸ்ஸா இருங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு. மிஸ் தான் அப்படின்றான். நேராக போய் நான் கொடுக்குற பொருளை அவங்க கிட்ட கொடுக்கணும். ஓகே சார். 4 பேரையும் ஒவ்வொரு ஆளாக அனுப்புவேன். கூட்டமாக ஓட விடுறதுக்கு இடம் பத்தாதனால 4 பேரும் தனித்தனியாக போக போகிறீங்க. தனித்தனியாக போகும்போது நீங்கள் எவ்வளோ நேரத்தில் போகிறீங்கன்னு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் வாட்சில் டைம் நோட் பண்ணிகிட்டே இருப்போம். நல்ல கேள்வி கேளு. ஓடுறதா நடக்கிறதா சார்? சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இங்கே அவனுக்கு சந்தேகம் வருது, ஓடணுமா நடக்கணுமா? உங்கள் ஊர்லலாம் சீக்கிரம் போகணும்னா என்ன செய்வீங்க? ஓடவா செய்வீங்க? இங்கே உங்கள் அண்ணே வருவேன், சொல்லி கொடுங்க. டேய் சீக்கிரம் போனோம்னா ஓடணும்டா அப்படின்னு சொல்லி கொடுங்க. சீக்கிரம் போனோம்னா அண்ணே நடக்கலாமா அப்படின்னு, எதுவும் சாய்ஸ் இருக்கா அப்படின்னு. ரைட், நல்லா தெளிவாக கவனி. சீக்கிரம் போய் கொடுக்கணும். 4 பேருக்கும் தனித்தனியாக அனுப்ப போகிறேன். 4 பேர் ஒரு ஸ்போர்ட்ஸ் வாட்ச் எடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் வாட்ச், ஸ்போர்ட்ஸ் வாட்சில் டைம் பார்த்து சொல்லணும். இங்கே கொண்டு வா வாட்ச். ஸ்போர்ட்ஸ் வாட்ச் எவ்வளவு வினாடிகளில் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ். ஓகேயா? ஓகே. ஹரிஸ் தானே உன் பேர்? ஓகே. நான் என்ன பொருள் கொடுப்பேன்னு கேட்கவே இல்லை. என்ன பொருள்? இந்த வருது பாருங்க. டன் 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 டன். பலூன் போட்டால் கால் உடையுமா? நோ. இந்தாங்க பிடிங்க. இந்த பலூனை எந்த மிஸ்ஸுக்கிட்ட கொடுக்க சொன்னேன்? போய் நமக்கு வேண்டிய மிஸ்ஸுன்னு பக்கத்தில் பச்சை கலர் சேலை கட்டி உட்காந்துருக்காங்களா, அவங்க கிட்ட கொடுத்துடக்கூடாது. யார்கிட்ட கொடுக்கணும்? ப்ரௌன் கலர் சார். அவங்க எங்கடா உட்காந்துருக்காங்க? தமிழ் அம்மா. தமிழ் மிஸ் இல்லை, தமிழ் அம்மா சொல்லு. தமிழ் அம்மா. தமிழ் அம்மா இல்லை, தமிழ் அம்மா சொல்லு. தமிழ் அம்மா வராது, தமிழ் வராது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. ஒரே ஒரு கண்டிஷன் தான் தம்பி. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே, என்ன செய்யணும்னா இந்த பலூனை கையில் கொண்டு போகக்கூடாது, வாயிலையும் கடிக்கக்கூடாது. அவ்வளோதான் போட்டி. கையிலையும் கொண்டு உதச்சி எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே கொடுங்க. இந்த பலூன் என்ன செய்யணும்னா இப்படி தூக்கி போட்டு ஏர்லேயே அப்படி தட்டிக்கிட்டே போகணும். பிடி, தட்டிக்கிட்டே போகணும். பலூன் இடையில கீழே விழுந்துச்சுன்னா அவுட்டு. கூட்டத்துக்குள்ளே ஏறி அவங்க மண்டை மேலெல்லாம் நடக்கக்கூடாது. இந்த சென்டரில் ஓன் ட்ராக்கில் மட்டும்தான் போகணும். பலூன் பறந்து அந்த பக்கம் போயிடுச்சு, ஃபேன் அமத்துங்கலாம் சொல்லக்கூடாது. ஃபேன் ஓடும், காத்தடிக்கும். இங்கே 4 பேர் அண்ணே பலூனே அப்படின்னுவான். அவன் சொல்லுவான், அவன் பக்கம் போயிடக்கூடாது. புரிஞ்சா? பிடி. ரெடி? ரெடியாக இருக்கியா? மியூசிக் மைல்டாக போடுங்க, சவுண்டை கம்மியாக வச்சு. நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன பறக்கிறதாண்டா போட்டி. அப்புறம் என்ன தவந்து வரும் நான் சொன்னேன் கூட. எல்லாத்தையும் வித்தியாசமாக யோசிக்கிறான். ஹரிஸ் தம்பி ரெடியா? ரெடியா? பறக்கதாண்டா செய்யும். அது கீழே இறங்கும்போது அப்படி தட்டிக்கணும், திருப்பி கீழே இறங்கும்போது அப்படி தட்டிக்கணும். தட்டி 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 நேராக அந்த டீச்சருக்கு தமிழ் அம்மா கிட்ட போகணும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். அப்படிதான் அப்படிதான். தட்டு 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 தட்டு. கேமராவை தட்டிடாத, அந்த அண்ணே பதறாரு. அப்படிதான். ஓ ஏ தட்டுறா. அப்படித்தான்டா, அப்படித்தான்டா. சூப்பர். 30 புள்ளி. பலூனை வாங்கிட்டு வாடா. 30.37 வினாடிகள். ஹரிஸ் நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ நேரத்தில் போயிருக்க? 30.37 செகண்ட்ஸ். அடுத்த ஆள் வாப்பா.
30.37. டேய் மடியில எல்லாம் உட்காரக்கூடாது, நேராக உட்காருங்க. ஓகே, உன் பேர் என்னப்பா? சக்திவேல் சார். சக்திவேல். ஓகே, ஹரிஸ் ஞாபகம் வச்சிருக்கியா? 30.37 வினாடிகள். ஓகே, நீ ரெடியா இருக்கியா தம்பி? ஆரம்பிக்கலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். என் பேரு சவுலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா படையல நடுங்குந்தானா பரிதாபம் கண்டாதவன். என் பேரு சவுலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா படையல நடுங்குந்தானா. அச்சச்சோ போயிட்டானே. 29.4. சூப்பர். உன்னை விட 1 செகண்ட் கம்மியாக போயிட்டான். நல்லா கை தட்டலாமா? நன்றா கை தட்டலாம். ஓகே, அடுத்தாள் பேர் என்ன? ராஜபாண்டி. ஓகே, நேரம் ராஜ கணேஷ் பேரை மாற்றிட்டியா? அப்போ நான் தான் மாற்றிட்டேனா? ஓகே, என்ன படிக்கிறீங்க? 9th ஃபஸ்ட் இயரா? 6 மாதமாக படிச்சுட்டு இருக்கேன். வெரி குட், நல்ல படிப்பு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியாக இருக்கியா? தட்டிடுவியா? 1 2 3 ஸ்டார்ட். Hey, 16.63. 16.63 வினாடிகள். ஓகே, அடுத்தால் வாங்க. ரெடியா இருக்கியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். அவரேதான். முன்னேறி செல்லவா தம்பி தங்கையே, ஜெயிக்க பிறந்தவன் நான் தானே, ஜெயித்து காட்டவன். தம்பி போட்டி போன வாரமே முடிஞ்சு வச்சு வாங்க. ஏய் போதும். லாக். பலூனை ஒரு ஆள் மட்டும் பிடிச்சிட்டு வாங்க. அவ்வளோதான், போதும். உட்காருங்க, நேராக பாருங்க. இந்த போட்டியில் 16.6 வினாடிகள். ராஜ கணேஷ். இப்போ பேர் கரெக்டாக சொல்லிட்டேனா? ஓகே, கொண்டாங்க ஒரு கிஃப்ட்டு. நல்லா கை தட்டலாம். நல்லா அவ்வளோதான். கை தட்டுவீங்களா? சத்தம் கேட்கவே இல்லை. இந்த தம்பிக்கு கிஃப்ட் கொடுக்குறாக்க நம்ம பிரின்சிபல் சாரை கூப்பிட போகிறேன். பிரின்சிபல் சாருக்கு நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். பின்னாடியும் 1000 2000 5000 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். பாய்ஸ்லேருந்து 3 பேர், பாய்ஸ்லேருந்து 3 பேர், கேர்ள்ஸ்லேருந்து 3 பேர் முன்னாடி வந்து செலக்ட் பண்ண போறீங்க. நான் கூப்பிடுவேன் அப்போ தான் மாதிரி. 3 ரவுண்ட்லேயும் சேர்த்து யார் அதிகமான மார்க் வாங்கியிருக்கீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. யாராவது இந்த கார்டை எடுத்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்கு? பாஸ் அப்படின்னு போட்டிருக்கா. பாய்ஸ் பாரு, நீ 1000 பாயிண்ட் வாங்கிட்டு 2வது ரவுண்டில் இந்த கார்டை எடுத்துட்டேன்னா உன்னோட 1000 பாயிண்ட் பாஸ் ஆகி கேர்ள்ஸுக்கு வந்துடும். கேர்ள்ஸ் இந்த கார்டை எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாயிண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு பாஸ் ஆகிரும். அதனால் இப்போ நீங்கள் பாஸ் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆகணும் இந்த கேமில். ஆமாம், பாஸ் எடுத்திங்கன்னா உங்கள் மார்க்லாம் எங்கே போயிடும்? அங்கே போயிடும். நீ எடுத்து நான் ஓ மார்க்கலாம் இங்கே வந்துடும். அதனால் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுக்கி வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், 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 நல்லா 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 மிக்ஸ் பண்ணு. ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணு, குயிக்காக மிக்ஸ் பண்ணு, ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கட 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 மிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போன தடவை கேர்ள்ஸ் சைடு ஆரம்பிச்சனால இந்த தடவை பாய்ஸ் சைடு இருந்து ஆரம்பிக்க போகிறேன். யார் அமைதியாக இருக்கான் அவனை தான் செலக்ட் பண்ணி கூப்பிட போகிறேன். தம்பி நீ வாடா, உன் பக்கத்தில் உட்காந்துருக்குவேன். நீ தான்டா. கை தட்ட போகிறோம். வாருங்கள், நேரா கவனி. உன் பேர் என்ன? கார்த்திக். 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 இப்போ நீங்கள் பாய்ஸ் டீமுக்காக ஒரு கார்டு எடுக்க போகிறீங்க. ரெடி 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 ரெடி. ஏற்கனவே நம்மக்கிட்ட எவ்வளோ பாயிண்ட் இருக்கு?
2000 பாஸ்ன்ற கார்டு எடுத்தானா எங்க போயிடும் 2000. அதனால கவனமா அவன் பாஸ் எடுத்தானா நம்ம இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்? டக்குன்னு பாஸ் எடுத்தானா 2000 உங்ககிட்ட வந்துடும். செலக்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கார்டு கை வைக்கணும். மொத இந்த கார்டை வச்சிருக்கான், அப்படியே விட்டுருங்க. சூப்பர், நல்ல வேலை தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவுதான் அவங்க கை தட்டு ஏ அப்படி. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு நீங்க சேர்த்து வச்ச 2000 எங்க போயிருச்சு? இப்ப பாய்ஸ் டீம் எத்தனை மார்க்கு? கேர்ள்ஸ் 2000. ஓகே, இப்போ நீங்கள் போயிடலாம். வெரி குட். இப்படி தான் பாய்ஸை ஒரே செகண்டில் கவுக்கணும். இப்போ கேர்ள்ஸ்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட போகிறோம். கை கட்டி உட்காரம். நீ ஓடியா இரு பொறுமையாக பார்க்கணும். இந்த கார்டா வேணும்? இதே தான் வேணுமா? வேற எதுவும் மாற்றணுமா? ஓகே. என்னப்புல நீ மறுபடியும் அவங்களுக்கு அனுப்ப தெரிஞ்ச அப்படின்னு சொல்லலாம் நினைச்சானா? இந்த கார்டு என்ன எடுத்திருக்க? இப்ப உங்க மார்க் எவ்வளவு? ஐயோ, மேத்ஸ்ல நமக்கு வீக் ஆச்சே. அப்படி எத்தனை மார்க்கு? 4000. ஓகே, வாங்க அடுத்த ஆளுக்கு. ஓகே, இப்போ நம்ம பாய்ஸ் சைடு கூப்பிட போகிறோம். காசு கூப்பிட போகிறோம். அந்த கண்ணாடி போட்ட தம்பி வாப்பா. நேராக உட்கார்றா. கூப்பிடுறேன், நேராக உட்காருங்க தம்பி. ஓகே, கூப்பிடுவோம். பொறுமை. இந்த பக்கம் வா தம்பி. இப்போ நீ பாஸ் எடுத்தேன்னா கொடுக்கறதுக்கு மார்க்கே இல்லை, சரியா? அதனால் கவனித்து எடுக்கணும். மைனஸில் போயிடுவீங்க. அடுத்து ஒரு போட்டி நடத்தினா தான் இங்கே நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்னால நல்லா செலக்ட் பண்ணி பாயிண்ட் எடுங்க. ஆஹா, சூப்பர், கலக்கிட்டான்டா. பாவம், அவங்க கிட்ட இருக்கிற முட்டையை தான் உனக்கு கொடுக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஓடு போங்க. 2வது ரவுண்டும் ஃபெயிலாக போச்சு. இப்போ கேர்ள்ஸ் நீ கேர்ளா? கேர்ள்ஸில் கூப்பிட போகிறோம். ஓடியா. பேர் என்ன? என்ன படிக்கிற? பஸ் ஸ்டாண்ட்லையா படிக்கிற? ஸ்கூலில் படிக்கலையா? இப்போ என்னங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பிள்ளை? பஸ் ஸ்டாண்டில் படிக்கிறா? லாண்டி ஸ்கூலில் படிக்கிறியா? அப்புறம் பஸ் ஸ்டாண்டுன்னு என்ன படிக்கிற? நாளைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வரணும், பஸ் ஸ்டாண்டில் படிக்கக்கூடாது, சரியா? புரிஞ்சா? வாங்க, இப்போ ஒரு கார்டு எடுங்க. இப்போ இந்த பிள்ளை பாஸ்ன்னு எடுத்தா 4000 எங்கே வரும்? பார்ப்போம். பார்த்து எடுங்க. அதே தானா? மாற்றணுமா? இதே தானா? எடுத்துடலாமா? வெரி குட். பாய்ஸ் ஜெயிக்க வச்ச இந்த மகராசி கை தட்டுங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன். பட்டு இப்பதான் மாட்ட போறீங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு மார்க்கு? ஐயோ, 7000, 6000. எத்தனை மார்க்கு? பின்னாடி உங்க அக்கா கிட்ட கேட்ப. எத்தனை மார்க்குமா கேர்ள்ஸு? 9000. ஓடிருங்க. இந்த பாப்பா கிளாப் பண்ணிருங்க. 9000 இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க்கு 5000 தான். அதை எடுத்ததுனால இந்த பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போமா? கொண்டாங்க ஒரு கிஃப்ட். சீக்கிரம் கொண்டாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கு. சீக்கிரம் வாங்க அக்கா, நீங்க வாங்க கிஃப்ட் கொடுக்க. நல்லா கை தட்டலாம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க் யுவஸ்ரீ. நேரா போட்டோ பார்க்குறேன். நேரா யுவஸ்ரீ. இப்ப பாய்ஸுக்கு லாஸ்ட் ரவுண்டு. நீ ஓடியா. அதே தானா? ஓகே. ஒரு காடை தம்பி கை வச்சிருக்கான். ஆஹா,
இவனும் உங்க மானத்தை வாங்கிட்டான்னு சொல்லலான்னு பார்த்தேன். இந்த தம்பியும் 5000. இந்த தம்பிக்கு ஒரு gift கொண்டு வாங்க. வாங்க வாங்க மேடம், நீங்க வாங்க, பிரைஸ் கொடுங்க. வாங்க மேடம், யாராவது ஒரு ஆள் வாங்க. 5000 எடுத்திருக்கிறார். நல்லா கை தட்டலாம். இப்பதான் கடைசி கேர்ள்ஸ்ல ஒன்னு எடுக்க போறான். வின்னர் யாருன்னு தெரிய போதா. அவன் பாஸ் எடுத்துட்டான். 9000 நம்ம பக்கம் வந்துடும். ஏ பிள்ளைகளா பாஸ் எடுத்து பாய்ஸ் கொடுக்க போறீங்களா? இப்ப வரப்போறாள் தான் ரொம்ப முக்கியம். உட்காரு. கையை தூக்குற யாரையும் கூப்பிட போறது இல்லை இங்க. இப்ப பெரிய ஆட்கள் பொறுமையா பாருங்க. எந்த கார்டு வேணும்ன்றத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஒரே கார்டு தான். நீங்க வின்னர் ஆகலாம் அல்லது நாங்க வின்னர் ஆகலாம். ரெடியா? அந்த கார்டு தானா? அதே தானா? மாத்திக்க எதுவும் விரும்புறியா? ஃபைனல் சாய்ஸ். ஓகே. என்னவா இருக்கும்? வெரி குட் பாய்ஸ், கை தட்ட தயாராய்க்க. இந்த அக்கா வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு பாரு. என்ன எடுத்துட்டாங்க? சூப்பர். நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். இப்ப கேர்ள்ஸ் எத்தனை மார்க்கு? 10,000 மார்க் வாங்கி இந்த போட்டியை அழகா கேம்ஸ் நடத்தின குரூப் கேம்ல கேர்ள்ஸ் தான் வின் பண்ணி இருக்கிறீங்க. ஆனா எங்க பசங்க பாவம் 4000 பாயிண்ட் விட்டு கொடுத்தேன் அவனுக்கு. என்னடா, நாங்க கொடுத்ததுதான் 4000. இல்லைன்னா ஜெயிச்சிருக்கேன். நீங்க ஜெயிச்சிங்களா? ஓகே, கொண்டாங்க கிஃப்ட் சீக்கிரம்.